இன்னைக்கு ரோட்டு கடை ஸ்டைல்ல ஒரு தக்காளி சட்னி ரொம்ப டேஸ்டா இருக்கும். ரொம்ப ஈஸியாவும் பண்ணிடலாம். இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே சூப்பரா சூட் ஆகும். அதுவும் யாராவது செஞ்சு கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும் இல்லைங்களா? இன்னைக்கு இந்த சட்னி எங்க வீட்ல என்னோட சிஸ்டர் தான் பண்றாங்க. 2 பெரிய வெங்காயம் நீள நீளமா வெட்டியாச்சு, ஒரு 5 வரமிளகா, கொஞ்சம் புளி, ஒரு 4 பல் பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சாச்சு. ஒரு அடிகனமான வானலியில ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கலாம். கடல் எண்ணெய் இல்லைன்னா சன்ஃபிளவர் ஆயில் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கு அப்புறமா முதல்ல வரமிளகா சேர்த்து வறுத்துக்கலாம். அப்பதான் உங்களுக்கு அந்த சட்னி கலர் நல்லா கிடைக்கும். அந்த வரமிளகாவோடவே புளியும் சேர்த்துடலாங்க. அந்த வரமிளகா லைட்டா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா பூண்டு சேர்த்து வதக்கிக்கலாம். காரம் இது கரெக்டா இருக்கும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காரம் வேணும்னா 2 வரமிளகா சேர்த்து வச்சுக்கோங்க. இப்போ இதெல்லாம் வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வெட்டி வச்சிருக்க பெரிய வெங்காயமும் உள்ள சேர்த்துக்கலாம். இது நல்ல அடிகனமான கடாயின்றதுனால மீடியம் ஃப்ளேம்லயே வச்சுக்கலாம். ரொம்ப சிம்ல வச்சா ரொம்ப லேட் ஆகும். அதனால மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா தான் நம்ம தக்காளி சேர்க்க போறோம். வெங்காயத்தோடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாங்க. அப்பப்ப கலந்து விட்டா போதும். இந்த வெங்காயம் வதக்கறதுக்கு சேர்த்ததுக்கு அப்புறமா தான் தக்காளி வெட்டுறோம். தக்காளி 3 பெரிய வெங்காயம் நல்லா கொஞ்சம் பெருசா 2 எடுத்திருக்கு. அதுக்கு 3 தக்காளி எடுத்திருக்கோங்க. இது 3ல இருந்து 4 பேர் சாப்பிடுறதுக்கு சரியா இருக்கும் ஒரு நேரத்துக்கு. இப்ப வெங்காயம் பாருங்க பாதி வதங்கிருச்சு. இதுக்கப்புறமா 3 தக்காளி வெட்டி வச்சிருக்கோம். அதையும் உள்ள சேர்த்துக்கலாம். நீங்க வேணும்னா வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா கூட தக்காளி சேர்த்துக்கோங்க. நாங்க பாதி வதங்கினதுமே தக்காளி சேர்த்துட்டோம். இப்ப இதையும் தக்காளியும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு அதுவும் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம். அவ்வளவுதான். இது நம்ம வதக்கி விட்டுட்டே இருக்க முடியாது. அப்பப்ப கலந்து விட்டு நல்லா அந்த தக்காளியில இருக்க தண்ணி வத்துற வரைக்கும் வதங்கணுங்க. உங்ககிட்ட புதினா இருந்ததுன்னா ஒரு கைப்பிடி சேர்த்துக்கோங்க. ரொம்ப நல்லா இருக்கும். புதினாவும் கொத்தமல்லி தலையும் ஒவ்வொரு கைப்பிடி சேர்க்கணும். புதினா என்கிட்ட இல்லாதனால கொத்தமல்லி தலை மட்டும் நாங்க சேர்க்கிறோம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அப்படியே நல்லா அந்த தண்ணி வத்துற வரைக்கும் அப்பப்ப கலந்து விட்டு நான் சொன்ன மாதிரி வதக்கி விட்டீங்க அப்படின்னாதான் ருசி நல்லா இருக்கும். உங்களுக்கு இதுலயே அளவு அதிகமா வேணும்னா நீங்க எண்ணெய் ஊத்திட்டு மிளகாய் எல்லாம் வறுத்துட்டு கொஞ்சமா உளுந்து பருப்பு, வெள்ளை உளுந்து அல்லது கருப்பு உளுந்து சேர்த்து கொஞ்சம் வறுத்துட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு குவான்டிட்டி அதிகமா கிடைக்கும். இப்ப தேவையான அளவு எல்லாம் வதங்கிருச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு அப்படியே ஆற விட்டுருங்க. நல்லா ஆறினதுக்கு அப்புறமா தான் மிக்சி ஜார்ல சேர்க்கணும். மிக்சியில சூடா இருக்கும் போது மிக்சியில போட்டுற வேண்டாம். தெரிச்சு மேல வந்துடும், சிரமமா போயிடும் உங்களுக்கு. அதனால நல்லா ஆறினதுக்கு அப்புறமா மிக்சியில போட்டுக்கோங்க. தேவைப்பட்டா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊத்தி மிக்சியில உங்களுக்கு எவ்வளவு நைஸா வேணுமோ அவ்வளவு நைஸா அரைச்சுக்கோங்க. ரோட்டு கடையில பாத்தீங்கன்னா நல்லா நைஸா அரைச்சிருப்பாங்க. கூட கொஞ்சம் தண்ணியாவும் இருக்கும். இப்ப நம்ம வீட்டுக்குன்னு பண்றதுனால அளவா அரைச்சா போதும், ரொம்ப நைஸா வேண்டாம். அதே மாதிரி ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு மட்டும் மிக்சி ஜார்ல தண்ணி ஊத்தி கலந்து ஊத்திக்கலாம். எங்க வீட்டுக்கிட்ட பாத்தீங்கன்னா தள்ளுவண்டி கடையில பஜ்ஜி போண்டா வைப்பாங்க பாருங்க, அவங்க கூட இந்த மாதிரி சட்னி தான் வச்சு கொடுப்பாங்க. ரொம்ப டேஸ்டா இருக்கும். இப்ப தேவைப்பட்டா தாளிச்சுக்கோங்க. தாளிக்கிறதுக்கு 2 ஸ்பூன் எண்ணெயில கடுகு, உளுந்த பருப்பு சேர்த்துக்கோங்க. வேணும்னா உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு பெருங்காயத்தூளும் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை நம்ம வதக்கறக்கே போட்டிருக்கோம், அரைச்சிருக்கோம். அதனால நான் சேர்க்கல. கடுகு, உளுந்து பருப்பு மட்டும் சேர்த்து தாளிச்சு கொட்டியாச்சு. அவ்வளவுதான், சுவையான சட்னி ரெடி ஆயிருச்சுங்க. நான் சொன்ன மாதிரி திக்னஸ் உங்களோட விருப்பம் தான். இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி வேணும்னா சேர்த்துக்கலாம். சுட சுட இட்லிக்கு இந்த சட்னி வச்சு சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பா 2 இட்லி சேர்த்து தான் சாப்பிடுவீங்க.